வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைக்கு விழிப்புணர்வு பதிவில் வெளியே வாங்கி சாப்பிடும் உணவுகளை 100% தவிர்த்துருங்க நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு. அதுலேயும் நான்வெஜ், சிக்கன் போன்ற மாமிசத்தை சாப்பிடும்போது அது சரியான விதத்தில் அதை வேக வச்சுருக்காங்களா, சரியாக அதை வாஷ் பண்ணுறாங்களா, அதை சரியான நேரத்தில் அதை சமைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடும்போது கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது 100% நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். நான் சமீபத்தில் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அவங்களுடைய பெண் குழந்தை ஒரு முறை பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பிறகு உடல் நலக்குறைவில் செத்து போச்சு அப்படின்னு. இதே போல் நான் சமீபத்தில் நிறைய பேருக்கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறேன். வெளியே வாங்கி சாப்பிட்டோம், வாமிட் ஆகுது, அதேமாதிரி லூஸ் மோஷன் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த. ஏன் அப்படின்னா அந்த சிக்கனை சரியான ஹீட்டில் அதை வேக வைக்கிறது கிடையாது. அது ஒரு 50% கூட வேகாமல் சாப்பிடும்போது கண்டிப்பாக இது போல் விஷயங்கள்லாம் ஏற்படுறது உண்டு தான். அதனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நல்லா அதை வேக வச்சு சாப்பிடுங்க. அது டீப் ஃப்ரை, எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றது, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க அப்படிங்கிறது தான். அதாவது நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் தெரிவிச்சிருப்பேன். கேன்சர் பார்த்திங்கன்னா இது போல் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன். அதே தான். அதாவது இன்றைக்கு குழந்தைகளுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கணும். அது சிலருக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். என்னடா இது எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய அம்மா இதையே சொல்லிகிட்ருக்காங்களேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயத்த நாம் தான் சொல்லணும். நம்ம விட வேறு யாரும் நல்லதை சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அதே போல் நூடுல்ஸாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், இந்த மைதா பொருட்களை முற்றிலும் தவிர்த்துருங்க. முடிஞ்சாக்கா நீங்கள் வீட்டில் 1 or 2 டைம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. முடிஞ்சால் நீங்கள் மந்த்லி ஒரு 1 or 2 செஞ்சு கொடுக்குறதுல தப்பு இல்லை. இது பரோட்டாவாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், எந்தவாக இருந்தாலும் சரி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்க பழகுங்க. நான்வெஜ்ஜை முற்றிலுமே தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு. இந்த பதிவில் நான் சொல்கிறதுக்காக இன்றைக்கு நான் வந்தேன். நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா, என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா, நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இன்றைக்கி தான் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.